Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 635 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சியை தான் காட்டுறாங்க. அவன் இன்னும் அந்த வயலட்டுங்கிற பொண்ணு கூட தான் சுத்திட்டு இருக்கான். அவளுக்குமே புரிஞ்சு போச்சு இவன் என்ன சொன்னாலும் பண்றான், அதனால இவன் கூடவே இருந்துக்குவான்னு. இது போதுமே இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம சாமுராய் லாக் பண்ணானுங்களே அதே ஆளுங்க இப்ப சஞ்சியையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை நம்ம பையன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அதை சொல்றதுக்காண்டி வயலட்டை கூப்பிடுவான். ஆனா அவன் மூஞ்ச பார்த்த உடனே உன் பேரை சொல்லணும்னு ஆச்சப்பட்டமா, அதான் சொன்னேங்கிற மாதிரி கேஷுவலா பேசுவான். அவனுக்கு பாட்டுக்கு ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க மாத்தி மாத்தி பேரை சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பில்டிங் மேல இருந்துட்டு ஒரு ஸ்னைப்பர் என் டார்கெட் தான் இருக்காங்க, சுற்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுவானா. அங்க வயலட்டை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பான். சுட போகும்போது பார்த்தா திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருப்பான். ஏர் வாக்லயே அங்க இருந்தவனை போய் அடிச்சு தெரிய விட்டுருக்கான். இத பார்த்த வயலட் அப்படியே மிரண்டுருவா. அதை பார்த்துட்டு வயலட் இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அப்படியே சூப்பரா வந்து லேண்ட் ஆவான். நம்ம பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. 16 மீட்டருக்கு மேலதானே இருந்தான். அந்த ஸ்னைப்பரை யாரால வேணாலும் பார்க்க முடியுமா. ஐயோ நீ சூப்பர் சூப்பர்னு அவ பாராட்டுவாளா. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சோ இங்க நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணி கப்பல்ல இருக்க செக்யூரிட்டி டீமை காட்டுறாங்க. அங்க சாப்பர் என்னால ஜாலியா காப்பியை குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த மோமோ பையன் அப்படியெல்லாம் நீ எல்லாத்தையுமே குடிக்க கூடாதுன்னு வந்து கத்திட்டு இருப்பான். என்னன்னா எதுவா இருந்தாலும் உடனே இப்படி எடுத்து சாப்பிட கூடாதாமா, கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணணும், அதுல பாய்சன் இருக்கா இல்லையான்னு, அதுக்கப்புறம் தான் முழுசா சாப்பிடணும். ஓகேவா நான் ஓகே சாருமானா உடனே எனக்கு ஒரு காபி கொடுமா, இந்த வந்துட்டேன் சார்னு சொல்லிட்டு சாப்பர் அப்படியே தரையிலேயே நெளிஞ்சு போவான். இவனுங்களோட எப்பவுமே காமெடி தான். அதுக்கப்புறம் அந்த மோமோ நமி மடியில போய் சும்மா ஜம்முன்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். அவளும் சின்ன பையன்ல தடவை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த டீம் ஏதோ நெருன்னு குத்திட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம ப்ரூக்கு, வாவ் இந்த இடத்துல படுத்தா நல்லா மெத்துன்னு மெத்தையில படுத்த மாதிரியே இருக்குது, நானும் இப்படியே படுத்துக்கிட்டுமான்னு கேட்பான். அடுத்த செகண்டுங்கும் போது அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வருவான். அப்படி ஒரு அடி மண்டை மேல மண்டை வச்ச மாதிரி வீங்கிரும். என்ன நம்பி இப்படி அடிச்சுட்டே, நான் உன் மடியில படுத்து பாட்டி கொண்டாடலான்னு இருந்தேன், அதுக்கு இப்படி அடிப்பேன், ஐ எம் வெரி வெரி பாவம்னு சொல்லுவான். உடனே சாப்பர் வந்து பார்த்துட்டு இன்னுமா புரியல, அவன் ஷோகன் பிளே பண்ணிட்டு இருக்காமா. அதாவது மோமோ வந்து தனியா இருந்தானா அவன் ரொம்ப சீரியஸாவும் டிப்ரெஸ்டாவும் இருக்கானாமா. அதனாலதான் அவன் எப்பவுமே நமி கூட போய் இருந்துக்கிறான்னு சொன்னா அந்த குட்டி பிசாசு குரங்கு சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவானா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாவம் இந்த வயசுலயே அவனுக்கு இப்படி ஒரு டிராமா, ரொம்பவும் கஷ்டமா இருக்குதுமா. அங்க பார்த்தா அவன் நமி மடியில பட்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பான். இந்த ஏஜ்லயே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத சாப்பர் நோட் பண்ணவே இல்லையாமா. ப்ரூக்கு பார்த்துட்டு ஆடா பாவி, பிஞ்சிலேயே இந்த நடிப்பு நடிக்கிறானே, இவெல்லாம் வளர்ந்து வந்தா என்ன ஆவாங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் உடனே இவனை பார்த்துட்டு எலும்பு இந்த இடம்லாம் நல்லா வாமாகணும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணுடாமா, தம்புடும் நல்லா கேட்டுக்க, நான் லூஃபி சொன்னா மட்டும்தான் செய்வேன், இந்த மாதிரி கூஃபீஸ் எல்லாம் சொன்னா செய்ய மாட்டேன்பானா. சாப்பர் மண்டையிலேயே ஒரு போட போட்டு பண்ணிடாமா, பண்ணி தொலைறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது இதான்னு சொல்லிட்டு கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம பையன் தான் நல்லா வாசிப்பானு, எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியே ஜாலியா பாட்டு பாடி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும். அந்த டைம் ரூம்குள்ள இருந்து கண்ணா பின்னான்னு உடையிற சத்தம். உடனே எல்லாத்துக்குமே பீதி, ஐயோ ஏன் இப்படி சத்தம் கேக்குதுன்னு. இன்னும் பார்த்தா உள்ள உடஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஷிப்ல நம்ம 4 பேரும் தான் இருக்கிறோம். அப்புறம் எப்படி உள்ளுக்குள்ள இருந்து இப்படி சத்தம் வருது, ஏதோ சரியில்லையேன்னு சொல்லி அத்தனை பேருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தத்துல யாரோ உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்னடா இந்த இடம் நரகமா இருக்குதுன்னு உள்ளுக்குள்ள இருந்து யாரோ பயங்கரமா கத்துவாங்க. அது இன்னுமே இவங்கள பீதியை அதிகமாக்கி விட்டுரும். இந்த டைம் சஞ்சய் இருந்திருந்தானா இந்த பஞ்சாயத்தே இல்ல. ஆனா அவன் தான் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானே. நம்ம இருந்துகிட்டு என்ன ஏதுன்னு போய் பாருங்கப்பா, ரெண்டு பேத்துக்குமே அள்ளு விடும். ஆனா வேற வழியிலேயே போய் பார்த்துதானே ஆகணும். நம்ம ப்ரூக்க பார்த்தா ஊரே பயந்து ஓடும். ஆனா அவன் பயப்படுறத பாத்தீங்களா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் மெதுவா டோர் ஓபன் பண்ணிட்டு பார்த்தா அப்படியே கலர் கலரா உள்ள ரூமே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். எல்லா இடமும் அப்படியே நெளிஞ்சு போன மாதிரியும் இருக்கும். என்ன நடக்குதுங்கன்னு நம்ம பார்த்துட்டு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி அந்த கொலோசியத்துல காட்டுறாங்க. வண்டையா வசனம் பேசிட்டு இருந்தானே அந்த மேனாடு, அவன் கையை மண்டன்னு பயங்கரமா ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. எல்லாம் அந்த பாத்தலோமியா கூட மோதினதான். அவனால நம்பவே முடியல இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. அவன் சிரிச்சிட்டு, கண்ணா நீ வீக்கா இருக்க, நேவி ஆளுகெல்லாம் இவ்வளவு சப்ப பீஸா இருப்பீங்கன்னு தெரியாம போச்சேம்மா. அவன் காண்டாயி ஓங்கி குத்த வருவான். திருப்பி இவன் அடிக்கிற மாதிரியும் இல்ல, எஸ்கேப் ஆகிற மாதிரியும் இல்ல, ரெண்டு கையை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுவான். அவ்வளவுதான். அந்த டைம் என்னாச்சுன்னு தெரியல. கண்டஸ்டன்ஸ் 2 பேரும் மிஸ் ஆகுறாங்கன்னு அவங்கள தேடி ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். யாருன்னா கேப்மேன். அதான் அந்த மேனாடுங்கிற பேரை கேப்மேன் சொல்லி கொடுத்துருப்பான். அடுத்து பாத்தலோமியோ எங்கடா இருக்கீங்கன்னு கத்திட்டு வரும்போது அவன் பாட்டுக்கு கேஷுவலா வருவான். என்னன்னா இப்ப பிளாக் பியோட சண்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. சோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் அங்க இருக்கணும். டைமுக்குள்ள இல்லனா அவங்க டிஸ்குவாலிஃபை. அதனாலதான் அதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு அனுப்பலான்னு வந்திருப்பான். பார்த்தா இவன் மட்டும் வந்துட்டு இருக்கான். அப்ப கேப்மேன் எங்கேயாச்சும் பாத்தியாடான்னு கேட்டா பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். பார்த்தா அந்த மேனாடுங்கிறவன் எப்படி பாத்தலோமியாவோட ஆளை அடிச்சு கவுத்தி போட்டானோ அதே மாதிரி அவன் இவனை இப்ப அடிச்சு கவுத்தி போட்டான். இதுக்கு பேரு தான் கர்மான்னு சொல்லுவாங்க, இல்லன்னா நியூட்டனோட தேர்ட் லா. அதே நேரம் இங்க லூஃபி ஜாலியா மேட்ச பார்த்துட்டு இருப்பான். உடனே அந்த கேவண்டிஷ் வந்து நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். லூஃபிக்குமே செம ஹாப்பி. அந்த டைமுங்கும் போது அந்த பாத்தலோமியோ
லேட் கமரா சண்டை போறதுக்காக பிளாக் பீக்குள்ள என்டர் ஆவான். நியூ வேர்ல்டுல இவனுமே கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். ஆளோட லுக்க பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு. இவன் எப்படின்னா சில பல பயிற்சிகளை பொழந்து அந்த வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம இன்னசென்ட்டான சிட்டிசன்ஸ் இருந்தா கூட அவங்களே விடுறதில்ல. அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவான். இவனோட ரேங்க் எவ்வளவுன்னு பார்த்தா நம்பர் 1. சொல்ல போனா இவனை பாக்குற பைரட்ஸ் எல்லாம் இவன் பக்கத்துல வராம தள்ளி போவாங்க. அந்த அளவுக்கு கொடூர குரங்கான பைரட் பார்த்தலோமியோம்பாங்க. ரவுடில சவுண்ட் அனல் பறக்கும். நல்ல வார்த்தையில திட்டுற மாதிரி எனக்கு தெரியல. உடனே அவன் மக்களை பார்த்து எல்லாம் நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி வண்டியா திட்டுவான். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!